கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? உங்களுக்காக நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையில் தினந்தோறும் ஜெபித்து வருங்க. கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ உங்கள் கவலை எல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக. சரி, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, என்ன இந்த டேபிளில் நீங்கள் பார்க்கும்போது, ஸோ இந்த டேபிளில் நீங்கள் பார்த்தா ஒரு பவுடர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குது, அதுக்கப்புறம் பாருங்கள் இது கூட ஒரு க்ரீம் இருக்குது, அதுக்கப்புறம் இது இந்த வேஸ்லின் டப்பா இதெல்லாம் இருக்குது. எதுக்காக சொல்லுங்க? இது தங்களை அழகுபடுத்திக் கொள்ள அழகு சாதன பொருட்களை வாங்கி பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அதை அழகுபடுத்துவதற்காக அதை செய்கிறாங்க. ஆனால் இது ஒரு மனிதர்களை அழகுபடுத்துமா அப்படின்னாக்கா இது தற்காலிக அழகு. ஆனால் இதை குறித்த வேதம் என்ன தெரியுமா சொல்லித்தாங்க? நம்முடைய அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருமே அழகுள்ளவர்களாய்த்தான் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த அழகுக்கு மேல் அழகை சேர்க்கும்படி இதையெல்லாம் உண்டு பண்ணி கொள்றாங்க இது மனுஷங்க. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லி பார்க்கலாமா? நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் 30வது வசனம் சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே புகழப்படுவார். அல்லேலூயா. நான் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சௌந்தரியம் என்னவாங்க? வஞ்சனை உள்ளது, அழகு வீணானதுன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்ப என்னதான் வேணும் அப்படின்னாக்கா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷா இருக்கட்டும், அவங்க தாங்க கர்த்தரால் புகழப்பட முடியும். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, ஆண்டுடைய வார்த்தை உனக்காக தான். உன்னை அழகுபடுத்திக் கொள்ள நீ என்னென்னவோ பிரயாசப்பட்டு கொண்டுங்க, இவ்வளவோ ஆயிரங்கள் லட்சங்கள் நீ செலவு செய்து தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் அது எல்லாவற்றையும் விட இயேசு உங்களை அழகுபடுத்த விரும்புவார். ஆனால் ஒன்று, தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களைத்தான் தேவன் அழகுபடுத்த முடியும். ஆகவே நீங்க இன்னைக்கு உங்களை எல்லா அழகு சாதன பொருட்களை எடுத்து போட்டுவிட்டு ஆளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து பாருங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை அழகுபடுத்துவாங்க. அன்பு பிதாவே, என்னோட இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அழகு சாதன பொருட்களை வாங்கி தங்களை அழகுபடுத்திக் கொள்ள விருப்பப்பட்டாலும் கூட, ஆனால் அவைகள் ஒரு மனிதனை அழகுபடுத்துவது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே. ஆனால் உமக்கு பயந்து உண்மையாய் உடைய வழிகளை நடக்கவில்லை, நீர் அவர்களை பூரண அழகுபடுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்று சொன்னால் நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் நீர் பூரண அழகுள்ளவர் என்று வேதம் சொல்லுது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் அழகுபடுத்தும் ஐயா. கடந்த காலங்களில் ஒரு விபத்து நிமித்தமாய் என்னுடைய முகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காயங்கள் ஏற்பட்டது, அதைதான் என்னுடைய அழகு போய்விட்டது என்று சொல்லி கலங்குகிறேன். இந்த வாலிப மகளுக்காய் செபிக்கிறேன், வாலிப மகளுக்காய் செபிக்கிறப்பா, உங்களுடைய வல்லமை இறங்கி வந்து தொட்டு அவருடைய முகங்களை நீர் அழகுபடுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வாங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. கட்டாயம் உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபிப்போம். ஆமென்.